ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி கிராண்ட் லான்ச் 6 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கான ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா முந்தா நேற்று பர்ஃபார்மன்ஸ்க்கான ஷூட்டிங், நேற்றுக்கு வந்து ஹவுஸ்குள்ளே என்ட்ரான ஷூட்டிங் வந்து போச்சு. இன்றைக்கி மார்னிங் 4 o'clock வரைக்கும் வந்து ஷூட்டிங் போயிருக்குங்க. மிட் நைட், அதாவது விடிய காலையில் 4 மணி வரைக்கும் ஷூட்டிங் போயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு செட் ஆஃப் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 18 கண்டஸ்டன்ஸ் வந்து உள்ளே போயிருக்காங்க. எப்போவுமே வந்து 16 கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளே போவாங்க. இந்த தடவை வந்து 18 பேர் உள்ளே போயிருக்காங்க. ஸோ அந்த 18 பேரோட கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட் லிஸ்ட் நம்ம கிட்டே இருக்குது, உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். பட் ஆர்டர் வைஸ் எனக்கு தெரியாது, பட் லிஸ்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்து கேர்ள்ஸ் வர்சஸ் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி புது கான்செப்டில் வந்து இறக்கியிருக்காங்க. நம்ம விஜய் சேதுபதி சாரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காமெடியாக ஃபன் பண்ணி தான் பேசலான்னு உள்ள அம்சங்கள் வந்து பேசப்படுது. அதனாலே நிறைய பேர் நான் மாசா இல்லாமல் அப்படி ஃபன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு இப்போவே நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு நம்ம டைம் கொடுப்போம். ஃபஸ்ட் எபிசோட்லேயே நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து கண்டிப்பாக அவரோட வே ஆஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக அவர் வந்து கொண்டு போவார்னு நமக்கு தெரியும். பட் யாராவது ஒருத்தவங்க ஆரம்பிக்கும் போது நெகட்டிவ் கமெண்ட்ஸில் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன், அதை உங்கள்கிட்ட இங்கே ஷேர் பண்ணுறேன். கண்டஸ்டன்ட் உள்ளே போகும்போது ஒரு டூப்ளிகேட் ட்ராஃபியுமே கொடுக்குறாங்க. ஸோ வெளில வரும்போது வின்னர் ஆகிறவங்க அந்த டூப்ளிகேட் ட்ராஃபியை கொடுத்துட்டு ஒரிஜினல் ட்ராஃபி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து நிறைய பேர் நமக்கு தெரியாத முகங்கள் தான் உள்ளே இருக்கும். பாதி பேர் தெரிஞ்ச முகங்கள், பாதி பேர் தெரியாத முகங்கள். பட் இந்த சீசன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பரிச்சயமான முகங்கள் தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஜெஃப்ரி இருக்கா இல்லையா, கானா ஜெஃப்ரி, அவரை மட்டும் தான் எனக்கு தெரியாது. மற்ற எல்லாருமே ஓரளவுக்கு தெரிஞ்ச பர்சன் தான். ஸோ யார் யார் அப்படின்னு அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டை பார்த்துலாங்க. நம்ம ரஞ்சித் அண்ணா இருக்காங்க, அதுக்கப்புறம் தீபக் அண்ணா, ரவீந்தர், ஃபேட்மன் ரவீந்தர், சத்யா, ஆனந்தி, விஜி ஆனந்தி இருக்காங்க, அப்புறம் சச்சனா, அதாவது அவங்க மகாராஜா மூவியில் நடித்தாங்க இல்லையா அவங்க, அப்புறம் ஆக்ட்ரஸ் தர்ஷிகா, பவித்ரா, இவங்க எல்லாமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போயிருக்காங்க. சுனிதா, தர்ஷக் குப்தா, அன்ஷிதா, அர்ணவ், பாரதி கண்ணம்மா, அருண் இருக்காங்க. இதுக்கு வந்து கன்ஃபார்ம் இல்லைன்னு சொன்னேன், பட் அவர் உள்ளே போயிருக்கார். பட் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்ல ஒரு 3 பேர் வந்து இல்லாமல் இருக்காங்க. அது யாருங்க நான் கடைசியாக சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா நாஞ்சிரன், அவங்க வந்து இப்போ இது பண்ணி வேற மாதிரி ஆஃபீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உள்ளே இருக்காங்க. அடுத்ததாக நான் முத்துக்குமரன் இருக்காங்க, விஜே அண்ட் ஆங்கர், அப்புறம் ஜேர்னலிஸ்ட் இதெல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறமா கானா ஜெஃப்ரி, விஜய் விஷால், நம்மளோட ஃபேவரட்டான ஆக்டர், அவருமே இருக்காங்க. அப்புறம் ஜாக்லின் இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம விஜய் டிவியில் வந்து அவங்களோட நெக்ஸ்ட் லெவலுக்காக வந்து பிபிக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. ஸோ இதெல்லாமே 18 மெம்பர்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நேற்றுக்கு நான் ஒரு 3 பேர் சொல்லியிருப்பேன் எக்ஸ்ட்ரா. சந்தோஷ் பிரதாப் சொன்னேன், டிஎஸ்கே சொன்னேன், அண்ட் ஐஸ்வர்யா மேம் சொன்னேன். இவங்க 3 பேருமே வந்து உள்ளே போகிறதா இருந்துச்சு, பட் வந்து ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகலை. பட் இந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா 18 கண்டஸ்டன்ஸ், இவங்க தான் வந்து உள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் தான் வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த தடவை வந்து வேறு மாதிரி கொண்டு போக போகிறாங்க. பட் என்னன்னு நமக்கு தெரியல. வீடையே 2ஆக பிரிக்கிறாங்களா இல்லை விளையாடும் போது பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக விளையாட மாதிரி கொண்டு போகிறாங்க நமக்கு தெரியல. பட் எல்லாமே இன்றைக்கி லான்ச் எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு வியூகம் வரும். இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்க 18 கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா 99.9% வந்து கன்ஃபார்ம்டு கண்டஸ்டன்ட். ரிமைனிங் 0.01% வந்து நம்ம லான்ச் எபிசோட் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஸோ வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கேன் லான்ச் எபிசோட் பார்க்குறதுக்கு. எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபன்னாக தான் கொண்டு போயிருக்காங்க லான்ச் எபிசோட், அதுங்க நாங்கள் சொல்லிக்கிறேன்.